ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் அளவில் பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கொத்தை கொடுத்தா தான் நான் பணியாற்றுவேன், கொத்து கொடுக்கலன்னா தம்பி விஜயை நோக்கி போக வேண்டியதான். முன்னாடி ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு என்ன போனேன்னா இவரே கை செலவுக்கு பார்த்துக்கணும் திரும்ப, அது ஒன்று தான் யோசிக்கிறாரு. ஆனால் திருப்பி 6ன்னு சொன்னால் விஜய் கிட்ட போக மாட்டார்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல சார் நம்மளுக்கு. ஏன்னா சார் விஜய் கிட்ட போகிறதுக்கு என்னம்மா பிரச்சனை? வெற்றி அடையணும்ல சார். வெற்றி அடையது தாண்டி ஃபஸ்ட்டு செலவுக்கு காசு வேணுமா? ஆமாம், செலவுக்கு காசு வேணும். இப்போ அதிமுகவே செலவுக்கு காசு கொடுத்து நீ அங்கிட்டு போன அனுப்பிச்சி விட்டா? நீங்கள் இன்னொன்று இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதாவது விசிகாவோட ஒரு பெரும்பாலான சதவீத ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கப்ப டிவிகேல உங்களை சேர்த்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிவிக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிற நிலைமையில தான் கடையை விரித்து வச்சுக்கிட்டு வியாபாரம் காலையிலேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்களேப்பா. எந்த கட்சியாவது தொடங்கினோடனே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்களா? எடுத்தவொடனே அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களா? உன் பங்கு வேணான்ட்டுலப்பா எல்லாம் போகிறாங்க. ஆனால் இப்போ திமுக அப்படி நினைக்கலாம்ல, அங்கே போனால் ஜெயிக்க முடியாது, ஸோ விசிகாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் நான் போனால் நீயும் ஜெயிக்க முடியாதுல்ல. கரெக்டா?